بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் இதனை அவன்தான் இறக்கி வைத்தான் என்பதற்கு மேலும் பல அடுக்கடுக்கான வாதங்களையும் சான்றுகளையும் உலகத்திற்கு இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக இறைவன் சொல்கிறான், உங்களுக்கு குர்ஆனை கொண்டு வர முடியலையா, விட்டுருங்க. குர்ஆன்ல இருக்கிறது மாதிரியான சூறாக்களை உங்களுக்கு தொகுத்து கொண்டு வர முடியலையா, அதை வேணா விட்டுருங்க. அந்த குர்ஆனை படிச்சு பார்த்து குர்ஆன்ல ஏதாவது தப்பு கண்டுபிடிங்கிற அடுத்ததாக. இது மனிதர்களிடமிருந்து உருவாக்கப்பட்டிருந்தால், அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஏதேனும் தவறுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதன் என்பவன் பலகீனமானவன், மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்ட அறிவு. அப்படியானால் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்துவிட்டு இந்த வேதத்தை நீங்கள் படித்துவிட்டு இதில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா, விமர்சனங்கள் முன்வைக்க முடியுமா என்று குற்றங்குறைகளையாவது சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து இது என்னிடமிருந்துதான் வந்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு இதுல எந்த தவறும் கிடையாது, வந்து பார்த்துவிட்டு சொல்லு என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். எப்படி சொல்கிறான்? திருமறையினுடைய பல்வேறு வசனங்களில் இந்த திருக்குர்ஆனில் நீங்கள் எந்த தவறையும் காண முடியாது, எந்த ஒரு வளைவையும் நீங்கள் பார்க்க முடியாது, எந்த கோணலான செய்திகளையும் பார்க்க முடியாது. தத்துவத்திலே தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய சொல் இலக்கணத்திலே தவறோ, அல்லது அதனுடைய இலக்கிய நடையிலே ஒரு தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய அறிவியல் கருத்துக்களிலே ஒரு தவறோ, அல்லது அது சொல்லக்கூடிய உலகத்திற்கான நல்லற போதனைகளில் ஒரு தவறோ, எந்த கோணத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் அதிலே நீங்கள் எந்த தவறுகளையும் எந்த குற்றங்களையும் கண்டுபிடிக்க முடியவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதை உலகத்திலே ஒரு மனிதனால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒரு புத்தகத்தை எழுதிவிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் அதை உலகத்தின் முன்னால் சமர்ப்பித்து விட்டு இதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா எடுத்துக்காட்டு பார்க்கலாம்னு உலகத்துல எந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரும் இதுவரை சவால் விட்டது கிடையாது, சவால் விட முடியாது. எந்த புத்தகமாக இருந்தாலும் ஆய்வு செய்தால் கண்டிப்பாக குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்து பார்த்தால் அதுல 2 குறைகளை கண்டுபிடித்து விட முடியும். ஆனா திருக்குர்ஆன் சொல்லுது, நீ என்னத்தான் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவுதான் கூட்டமாக சேர்ந்து கொண்டு நீங்கள் உழைத்தாலும் சரி, உங்களுடைய உழைப்பின் முடிவிலே இது இறைவனின் வேதம் என்பதைத்தான் உங்களுடைய உள்ளம் உணருமே தவிர இதிலே ஒரு குறை இருக்கிறது என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. இறைவன் சொல்லுகிறான் 17வது அத்தியாயத்தினுடைய 81வது வசனத்திலே சொல்லுகிறான், குல் நபியே சொல்லுங்கள், ஜாஅல் ஹக்கு, சத்தியம் வந்துவிட்டது, இதோ இந்த உண்மை வந்துவிட்டது, வஸஹகல் பாத்தில், அசத்தியம் பொய்மை அழிந்து விட்டது, இன்னல் பாத்தில கான ஸஹூகா, அசத்தியம் என்பது பொய் என்பது கண்டிப்பாக அழிந்து விடக்கூடியதாகவே இருக்கிறது. இது சத்தியம் வந்திருக்குது, இதுல உண்மை வந்திருக்கிறது, இதுல நேர்மை வந்திருக்கிறது, இதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்ல, இதுல பொய்மைக்கு வேலை இல்ல, இதுல தவறுதலுக்கு வாய்ப்பு இல்ல, தவறுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே இறைவன் பேசுகிறான். மேலும் சொல்லுகிறான், பல்வேறு வசனங்களில் இந்த கருத்தை வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு இறைவன் நிரூபிக்கிறான். 41வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, லா யதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத். லா யதீஹில் பாத்தில், தவறு என்பது இந்த திருக்குர்ஆனுக்கு முன்னும் சரி இதனுடைய பின்னும் சரி, நீ முன்னாடி பின்னாடி எங்க திருப்பினாலும் சரி, லா யதீஹில் பாத்தில், தவறு என்பதே வராது. தன்சீலும் மின் ஹகீமின் ஹமீத், ஏன் இதுல தவறில்லாமல் இருக்கிறது? இது ஹக்கீமாகிய நுண்ணறிவாளனாகிய புகழுக்குரியவனாகிய எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து இது இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய முன்னும் பின்னும் தவறுக்கு வாய்ப்பே இல்லை என திருமறையினுடைய 41வது அத்தியாயத்தின் 42வது வசனம் சொல்லுகிறது. மேலும் சொல்லுகிறான் 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் வசனம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவதா, எந்த கோணலும் இல்லாத வேதத்தை தனது அடியாருக்கு இறக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வேதத்தில் எந்த கோணலும் கிடையாது, எந்த தவறுகளும் கிடையாது, எந்த வளைவு சுழிவுகளும் கிடையாது. தெளிவான முறையில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை வழங்கிய இறைவனுக்கு எல்லா புகழும் என்று திருக்குர்ஆன் வழியாக இறைவன் சொல்கிறார். அதே கருத்தை
இன்னொரு இடத்திலே சூரத் 39வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் சொல்கிறான், குர்ஆனன் அரபியன் கைர தி இவஜின் லஅல்லஹும் யத்தகூன். இந்த குர்ஆனை அரபி மொழியில் அமைந்திருக்கிற இந்த வேதத்தை கைர தி இவஜின் எந்த வளைவுகளும் இல்லாத இந்த திருமறை குர்ஆனை லஅல்லஹும் யத்தகூன் அவர்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக நாம் இறக்கி இருக்கிறோம். இங்கே அல்லாஹ் தான் சொல்றான், இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட குர்ஆன்? வளைவு இல்லாத குர்ஆன், கோணல் இல்லாத குர்ஆன், தவறுகள் இல்லாத குர்ஆன், குற்றங்குறைகள் இல்லாத குர்ஆன், மிக தெளிவான குர்ஆன். அல்லாஹ் இது உலகத்துக்கு முன்னாடி சொல்லி ஒரு தப்ப நீ தப்ப காட்டி விட்டா மனிதனுடைய சொல்லை ஒத்துக்கொள்வோம். யாராவது ஒருவர் இட்டுக்கட்டி இருக்கிறார் அங்கீகரித்துக் கொள்வோம். தவறுகளை விட்டு அப்பாற்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. தவறுகள் செய்யாத யாருடைய இயல்பிலே தவறு என்பதே இல்லையோ அப்படிப்பட்ட படைத்த இறைவன் தான் இந்த திருக்குர்ஆனை அருளி இருக்கிறான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்று தவறை கண்டுபிடிச்சு சொல்லு என்று உலகத்தை அழைக்கிறான். வெறுமனே தவறை கண்டுபிடிச்சு சொல்லு அழைச்சதோடு விடல, அல்லாஹ் அழைக்கிறாய். யாரும் வந்து படிக்க காணோம், யாரும் தவறை கண்டுபிடிக்க காணோம். படிச்சு படிச்சு பார்க்கிறேன், தவறு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கு கூட இந்த காலகட்டத்தில் கூட எத்தனையோ பல அறிஞர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் திருமறை குர்ஆனை குறை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு படித்துவிட்டு இந்த திருக்குர்ஆன் உண்மையிலே இறைவேதம் தான் என்பதை ஒத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்படித்தான். யாரெல்லாம் திருக்குர்ஆனிலே குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று படித்தார்களோ யாருமே இதுவரைக்கும் ஒரு குறையை கூட கண்டுபிடிக்கல. எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று மன திருப்தியோடு இஸ்லாத்தை அவர்கள் தழுவிக் கொண்டிருந்தார் வரலாறு சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்றான், வந்து பாருங்க சொல்லிவிட்டு பாக்குறான். ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியலையா, அல்லாஹ்வே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். இப்படி பாரு, இந்த ரூட்ல ஆய்வு செய்யி, தப்பு இருக்கான்னு பாரு. அந்த ரூட்ல ஆய்வு செய்ய யாராவது இப்படி சொல்லுவோமா? தப்பு, நான் நல்லவன், நான் யோக்கிய என்று சொல்வதற்கு தான் நான் என்ன இப்படி பாரு, நான் எனக்கே தப்பு செஞ்சிருக்கலாம், நான் எனக்கே ஏமாத்திருக்கலாம், நான் ஏதாவது காசு பணத்தை சுருட்டி இருக்கலாம், நான் ஏதாவது பொய் பேசியிருக்கலாம். என்னுடைய நியாயத்தை சொல்வதற்குத்தான் ஒரு மக்கள் மத்தியில பேசுவோம். நாம வாங்கன்னு சொல்லி நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுப்போம். நான் அன்னைக்கு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சேன், நான் அன்னைக்கு காலையில நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜமாத்துக்காண்டி உழைச்சேன், அன்னைக்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சேன் என்றெல்லாம் நம்மை பற்றி உண்டான நல்ல ஒரு சிந்தனைக்காகத்தான் மக்களிடத்துல நாம பாயிண்ட் எடுத்து கொடுத்து அப்படி என்ன பாரு இப்படி என்ன பாருன்னு சொல்லுவோம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதுல குறை கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம். அவனே சொல்லி இப்படி பாருப்பா, இந்த ரூட்ல போய் பாரு, ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லு, அந்த ரூட்ல போய் பாரு, அதுல ஏதாவது குறை தெரியுதான் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுன்னு குறை காண்பதற்கு இறைவனை வழிபோட்டு கொடுத்து போய் படிச்சுட்டு வந்து சொல்லு என்கிறான். என்ன வழியை சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், சிந்திக்க தூண்டுகிறான். முதல்ல சிந்திச்சு பாரு. அப்பலா ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்பாலுஹா. 47வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்துல சொல்றான், அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அவருடைய உள்ளங்களில் இந்த பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. இப்ப மூளைதான் சுதந்திரமா தானே இருக்குது. மூளை எதையெல்லாம் சிந்திக்கிற, எதையெல்லாம் யோசிக்கிற. குர்ஆன்ல குறை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு என்னத்தலாம சொல்ற நீ? இந்த குர்ஆனை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து சொல்ல, குறைகளை சொல்ல. சும்மா இருக்குது. எந்த நிமிஷமாவது மனுஷனுடைய மூளை சும்மா இருந்திருக்கா? மனிதர்களுடைய மூளை என்னைக்குமே சும்மா இருந்திருக்கிற ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காது. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எந்த வேலையும் சும்மா இருக்கேன்னு சொல்லுவோம். வேலை செய்யாம உடம்பு வேலை சும்மா இருக்கும், ஆனா நம்முடைய மூளை சும்மா இருக்குமா? ஒரு வாரத்துல உட்கார்ந்து நோம்பு சாயங்கால நேரம் உடம்பெல்லாம் வாடி போச்சு, பயிர் பசியில அப்படியே சாஞ்சாப்புல சும்மா உட்கார்ந்துருப்போம். என்னங்க சும்மா உட்கார்ந்துருக்கோம், உடம்புதான் உட்கார்ந்துருக்கும், மூளை உட்கார்ந்துருக்குமா? மூளை ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய சிந்தனை, அதை என்ன செய்ய, இதை என்ன செய்ய, நோம்பு திறந்துட்டு எங்க போக, திறந்து விட்டு அடுத்து என்ன வேலையை பார்க்க, இரவு தொழுகைக்கு எப்படி வர, இரவு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, சகல சாப்பாட்டுக்கு என்ன பண்ண, ஏதாவது ஒண்ணு மண்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னு இல்லாட்டி ஒண்ணு தாவி தாவி தாவி. அதனாலதான் அரபியில சிந்திக்கக்கூடிய இந்த மூளைக்கு கல்புன்னு சொல்லுவாங்க. கல்புனா என்ன அர்த்தம்னா புரளக்கூடியது, புரண்டுகிட்டே இருக்கும், அங்கிட்டு தாவிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே சும்மா இருக்கிற பழக்கமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், எதையாவது ஒண்ணு சிந்திக்கிற, சாப்பாட்டை பத்தி சிந்திக்கிற, வியாபாரத்தை பத்தி சிந்திக்கிற, தொழில்துறையை பத்தி சிந்திக்கிற, குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறாய், இதையெல்லாம் சிந்திக்கிற நீ
இதுல குறை இருக்குன்னு சொல்லுறிய, இது உலகத்தினுடைய ஒரு மனிதன் இட்டு கட்டியதுன்னு சொல்றிய, இதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. என்ன சிந்திக்க, எப்படி சிந்திக்க? இன்னும் அடுத்து பேசுறாள் 4வது அத்தியாயத்துடைய 82வது வசனம். அபராயத்த தப்பருள் குர்ஆன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா இந்த குர்ஆனை? எப்படி? இதுல ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா என்று. வலவு காலமின் இந்தி கைரில்லாய், அல்லாஹ் வேறு யாரிடம் இருந்தாவது இது வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதிலே அவர்கள் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். அல்லாஹ் எடுத்து கொடுக்கிற பாயிண்ட் என்ன? முரண்பாடு இருக்கான்னு பாரு. ஏன் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான்? வேற எத்தனையோ அந்த தப்பு இருக்கா இந்த தப்பு இருக்கான்னு பார்க்க சொல்லாம முரண்பாடு இருக்கிறதா என்று இறைவன் பார்க்குமாறு ஏன் தூண்டுகிறான்? முரண்பாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா மேட்டரை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடலாம். முரண்பாடுதான் ஒருத்தர் குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு உலகம் முழுக்க வச்சிருக்க அளவுகோல். சந்தேக கேஸ்ல ரோட்ல போய்கிட்டு இருப்பான், திடீர்னு ஒருத்தர் போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்னடா பையன்டா வச்சிருக்கிற, எங்க போயிட்டு வர்ற? கேட்ட கேள்விக்கு முரண்பாடு இல்லாம ஒழுங்கா பதில சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அவன் எங்க இருந்து வந்தாலும் பிரச்சனை இல்ல. அதே ஆளு முன்னுக்கு பின்னு முரணா சொல்ல வச்சுக்குவோம். முதல்ல தென்காசி இருந்து வர்றேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல இல்ல திருச்செந்தூர்ல இருந்து வர்ற, உடனே பிடிச்சி ஆளை ஓரம் கட்டி ஐயாட்ட அனுப்பி பார்த்து முன்னுக்கு பின் முரணா பேசுறான் என்னன்னு விசாரிக்கணும். 2 நாள் லாக்கப்ல வச்சு எங்க இருந்துடா வந்த? முரண்பட்டு தகவல் சொன்னால் ஒருவனை குற்றவாளி என்று தீர்மானிப்பதற்கு அதைத்தான் உலகம் மிகப்பெரிய அளவுகோலாக வைத்திருக்கிறது. முரண்பாடு இருந்தா இது தவறு என்று சொல்லிவிடலாம். அதனால அல்லாஹ் சொன்னா, நீ மத்த தவறையெல்லாம் பார்க்கறத விட இந்த முரண்பாடு இருக்கான்னு பாரு, எதையாவது கண்டுபிடி. முரண்பாட்டை கொண்டு வந்து சொல்லிவிட்டா ஈஸியா குர்ஆனே இறைவேதம் இல்லை என்று நிரூபித்து விடலாமே. அதனால முரண்பாடு இருக்கிறதா என்று ஆய்வு செய் என்று அல்லாஹ் சொன்னான். அது மட்டும் இல்ல, ஏன் இந்த முரண்பாட்டை தூக்கி முதல் நாள் தூக்கி போடுறாங்கன்னா, இதுல இது வந்த ரூட் இருக்கிற இந்த திருமறை குர்ஆன் உலகத்திற்கு அருளப்பட்ட வழி இருக்கிறது. அந்த வழியை ஆய்வு செய்தால் அது முரண்படுவதற்கு சாத்தியமான வழி. சில விஷயங்கள் சொல்லுவோம்ல, சில விஷயம் நம்முடைய அறிவுக்கு நாமளே சொல்லுவோம், தீர்ப்பளிப்போம். இது முரண்பாடு இருக்க வாய்ப்பு இருக்குது, இதுல முரண்படுறதுக்கு வாசல் திறந்திருக்குது என்று சில விஷயங்களை நம்முடைய அறிவுக்கு நாமே யூகிப்போமே. அது மாதிரி முரண்பாடு இருப்பதற்கான ஒரு வழியை தான் திருமறை குர்ஆன் உலகத்திற்கு வந்திருக்கிறது. அது என்ன வழி? கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு இந்த திருக்குர்ஆன் வந்துச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ராஹு அலன்னாஸி அலா முக்ஸின் வனஸல்னாஹு தன்ஸீலா. 17வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் வந்த ரூட் இருக்கிற குர்ஆனன் ஃபரக்னாஹு, இந்த குர்ஆனை நாம் பிரித்தோம், கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சோம். லிதக்ராஹு அலன்னாஸி அலா முக்ஸின், இடைவெளி விட்டு கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு நீங்கள் அதை ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி வனஸல்னாஹு தன்ஸீலா, அதை நாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திற்கு இறக்கினோம். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கலாம். ஒரே மூச்சில குர்ஆன் முழுதும் எழுதப்பட்டிருந்து வச்சுக்குவோம், அதுல முரண்பாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கம்மியா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனுஷனே ஒரு புக் எழுதுறான்னு வச்சுக்குவோமே, அந்த புத்தகத்தை உட்கார்ந்து 2 நாள் காலையில சாயங்காலம் நைட்டுன்னு பார்க்காம கட உட்கார்ந்து எழுதினால் ரொம்ப ஈஸியா எழுதி முடிச்சுடுவாரு. அதுல அதிக முரண்பாடு இருக்காது. ஒரே புத்தகத்தை இன்னைக்கு ஒரு பக்கம், நாளைக்கு ஒரு பக்கம், நாளை கழிச்சு ஒரு பக்கம், இப்படி ஒவ்வொரு பக்கமா உட்கார்ந்து ஒரு 10 வருஷம் எழுதினா வச்சுக்குவோம். 10 வருடம் கழிச்சு அந்த மொத்த புத்தகத்தையும் படிச்சு பார்த்தா முதல் பக்கத்துக்கும் கடைசி பக்கத்துக்கும் இடையில 1000 முரண்பாடு இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு இடையில இவருடைய இயலாமை, இவருடைய பலகீனம், இவரிடம் இருக்கக்கூடிய பல்வேறு இவரிடம் இருக்கக்கூடிய தவறுகளால் பல முரண்பாட்டை உள்ளுக்குள்ள எழுதியிருப்பார். ஏன்? மனிதன் என்று சொன்னால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சில நேரம் சந்தோஷமா இருப்போம், சில நேரம் கவலையா உட்கார்ந்துருப்போம். வியாபாரம் நல்ல கொடியேட்டி பிறக்கும், ஒரு நாள் போடு சக்க போடும், நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சந்தோஷத்துல குதிப்போம். ஒரு நாள் பார்த்தா போனி ஆகாம உட்கார்ந்து ஈவிரட்டிட்டு உட்கார்ந்துருப்போம். என்னடா இது, இன்னைக்கு 5 பைசா கூட வருமானம் வரக்கானமா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கவலையில உட்கார்ந்துருப்போம்.
பல்வேறு கவலைகளும் சந்தோஷமும் கலந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை. சந்தோஷமான நேரத்தில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி கவலையான நேரத்தில் மனுஷன் இருக்க மாட்டான். சந்தோஷமா இருக்கும்போது ஒரு கடையில வேலை பார்க்கிற வேலைக்காரன் கேட்பார், முதலாளி லீவ் வேணும், மனைவியை கொண்டு பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன், புள்ள விழுந்திருக்குது, அது குழந்தைக்கு சுகம் இல்ல, தகப்பனாரை கொண்டு மருத்துவமனையில ஜாயின் பண்ணி இருக்கிறேன், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி விடுப்பு கேட்க ஆரம்பிச்சுக்குவோம். சந்தோஷமா இருக்காரு, போடா போடா ஜவாயிடா சம்பளத்தை வாங்கிட்டு போறான்னுவார். அதே துக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு, வருமானம் ஒண்ணும் இல்ல, லாபம் இல்ல, சேல் டாக்ஸ் ஆபீசர் வந்து உட்கார்ந்து ரைடு பண்ணிட்டு இருக்கலாம். அப்பம் பார்க்க வந்து நின்றுட்டு முதலாளி ஒரு 2 நாள் லீவு, ஒரே மாதிரி சொல்லுவாரா? அதே மாதிரி முதலாளி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே போயிட்டு வா, இந்த ஒரு 50 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க மாதிரி ஆபீசர் உட்கார்ந்து இருக்கும் போதும் முழி விதிங்கி உட்கார்ந்து கிடக்கு வச்சுக்க 50 ரூபாய் கொடுப்பாரா? இவன் நேரம் கேட்டல போடா அப்படிமா. ஏன்? இந்த மனுஷனுடைய கவலை, அவனுடைய சந்தோஷமும் கவலையும் அவனை முரண்பட செய்கிறது. தன்னுடைய வேலையாளத்தில் எல்லா நேரங்களிலும் ஒரே சமத்துவமாக நடக்க முடியவில்லை. ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், மறு நேரத்திலே கோபத்தை வெளிப்படுத்துகிறோம், ஒரு நேரத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம், இன்னொரு நேரத்திலே வெறுப்பை வெளிப்படுத்துகிறோம். இது இயற்கை. வெற்றி தோல்வி, சந்தோஷம் துன்பம் பலகீனம் முகத்தாச்சனை 2 பேரும் ஒன்னா இருப்போம், கூடி குடாதிக்கிட்டு இருப்போம், எங்க போனாலும் சேர்ந்தே போறது. எப்ப பார்த்தாலும் இரட்டையர்கள் சொல்ற அளவுக்கு சில பேர் பார்த்திருப்போம். டீ கடையில தனியா டீ குடிக்க மாட்டார், டீ கடையில போய் நின்னா கூட வரட்டும்பா வரட்டும்பா நின்றுட்டே இருப்பார். எதுக்கு? அவன் வந்த பிறகு சேர்ந்து டீ குடிப்போம். இப்படி ஒவ்வொன்னுக்கும் எங்க போனாலும் போனாலும் 2 பேரு, கடைக்கு போனாலும் 2 பேரு, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் 2 பேரு, சேர்ந்தே ரெட்ட புள்ள, ஒட்டி பிறந்த ரெட்ட புள்ள மாதிரியே பயணம் தொடங்கும். நாள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, 2 பேருக்கு மத்தியில மனக்கசப்பு, 2 பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. பெரிய பாரதூரமான காரணம்லாம் ஏற்படும் அவசியம் இல்ல. சின்ன அல்ப மேட்டர் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நீயா நாளா நிப்பாங்க. நேற்று வரைக்கும் எதிரப்படி உசுறு நண்பன்பா, அவனுக்காக என் உசுரை கூட கொடுப்பம்பா, அப்படி டைலாக் கிடைச்சவரு இன்னைக்கு நேர் உள்டாவா இருக்கும். அவனை பத்தி தெரியாவா? அன்னைக்கு நாங்க காலேஜ் போகும்போது என்னெல்லாம் சொன்னா தெரியாவா? அன்னைக்கு நாங்க கடையில போய் நிற்கும் போது எதையெல்லாம் சுருட்டுனா தெரியாதா? வந்த வாரத்தை பூரா அவுத்து விடுவார், முரண்பட்டுவார். ஆரம்பத்துல 2 மாசம் சேர்ந்து இருக்கும் போது இருந்த நிலைமை வேறு, பிரிந்த பிறகு உருவாயிருக்கிற நிலைமை வேறு. ஏன்? ஆரம்பத்துல பாசமா இருந்தோம், இப்ப வெறுப்பாயிட்டோம். ஆரம்பத்துல ஒற்றுமா இருந்தோம், இப்ப பிரிவினை ஆயிட்டோம். இப்ப 2 வாழ்க்கைக்கும் இடையில 4 மாசத்துக்கு முந்தி பார்த்தா ஒரு நிலை, 4 மாதத்திற்கு பிறகு பார்த்தால் இன்னொரு நிலை. மனுஷ வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும். அப்ப பல திருக்குறான் எத்தனை வருஷம் இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா இருக்குன்னு அல்லாஹ் சொன்னானே. 2 நாள்ல இருக்கிறானா? 2 வருஷத்துல இருக்கிறானா? 5 வருஷத்துல இருக்கிறானா? 15 வருஷத்துல முடிச்சானா? 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைக்கப்பெற்ற அந்த 40வது வயது துவங்கி அவர்கள் மரணமடைந்த 63வது வயது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காலத்திற்கு தகுந்தார் போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த முரண்பாட்டை கையில எடுத்து கொடுத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? வந்திருக்க ரூட்டை பார்த்தா முரண்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற ரூட்டு. ஒரே நாள்ல வரல, 23 வருஷமா வந்திருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்குது. மனிதன் சொல்லி இருந்தால் அதுல முரண்பட்டு சொல்லி இருப்பான். சந்தோஷ நேரத்தில் ஒன்றையும், துக்க நேரத்தில் வேறொன்றையும், வெற்றி அடைந்த பொழுது ஒன்றையும், தோல்வி அடைந்த பொழுது வேறொன்றையும் மாத்தி 23 வருஷத்துல கண்டிப்பாக சொல்லி இருப்பான். அல்லாவுக்கு சந்தோஷம் துக்கம் அப்படின்னு எதுவும் பாதிக்காது. படைத்த இறைவன் வித்தியாசப்படுகிறவன் இல்லை. 23 வருஷம் வந்ததுனால முரண்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேடிப்பாரு. முரண்பாடு இருக்குதான்னு கண்டுபிடி. சொல்றாங்களா, وقال الذين كفروا لولا نزل عليه القرآن جملة واحدة. 25வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றா? அவன் மொத்தமா கேட்டான். அன்னைக்கு வாழ்ந்த காபிர்கள், என்னப்பா 1 வசனம் 2 வசனம் 5 வசனம் 10 வசனம் 20 வசனம் 1 சூறா 2 சூறா மொத்தமா எனக்குப்பா. இந்த தொடர் பார்க்கும் போது வீட்டுல பல்வேறு தொடர்களை பார்ப்பாங்க, பல நிகழ்ச்சிகள்ல பார்க்கும்போது அந்த டென்ஷன் இருக்குத,
லாஸ்ட்ல அப்படி கையை தூக்குற மாதிரி என்னடா பண்ண போறான்னு தெரியலையே, தொடரும் அப்படின்னு போட்டுருவோம். எப்ப முடிப்பான்னு தெரியலையே, அப்படியே உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஏறிக்கிட்டே இருக்கும். அதுலயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வேண்டி இந்த சென்னையை நான் பார்க்கிறதே இல்லப்பா, முக்கியமான சீனை கொண்டு தொடர்ந்து போட்டு விட்டுறான். அதனால மொத்தமா வந்த பிறகு பாத்துக்கலாம், சீடி வரும்ல அப்ப பாத்துக்குவோம். பயான் ஓடுனாலும் சரி, ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருப்பாரு, நல்ல எழுத்தாளர், சூப்பரா விறுவிறுப்பா பத்திரிகையில தொடர் வந்துகிட்டே இருக்கும். படிச்சு படிச்சு பாப்பா விறுவிறுப்பா இருக்கும். முக்கியமான ஒரு கட்டத்துல தொடரும் போடுவாரா, படிக்க வேண்டாம் மூடி வச்சுட்டு என்னைக்கு அந்த புக் ஒரு மொத்தமா கையில கிடைக்கட்டும் அன்னைக்கு உட்கார்ந்து ஒரே மூச்சில அடிச்சிடலாம்னு பல பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அன்னைக்கு காபிர்கள் அப்படி எதிர்பார்த்தாங்க. என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதே அல்ல சொல்லி காட்டுறான். எனக்கு கஃபரு, காபிர்கள் சொன்னார்கள், லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆனு ஜும்லத்தன் வாஹிதா, இவருக்கு இந்த குர்ஆன் ஒரே தடவையாக ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்டார்கள். கேட்டாலும் அவன் விரும்புறான், விரும்பினாலும் நான் கொடுக்க மாட்டேனே அல்லாஹ் சொல்றான், நான் கொடுக்கலையே. கதாலிக்கலி நுஸப்பித பிஹி ஃபுஆதக, உம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வரத்தல் அருள் தருத்தீலா, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அதை உமக்கு நாம் வழங்கினோம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாத்தான் உள்ளத்துல இறங்கும். ஒட்டு மொத்தமா படிச்சோம்னு வச்சுக்குவோம், மொத்தமா சேர்த்து உள்ளுக்குள்ள ஏத்த நினைச்சோம்னா எதையுமே ஏற்ற முடியாது. எதுவா மூளையினுடைய கெப்பாசிட்டி அப்படிதான், மனிதனுடைய மூளையினுடைய அளவு எதையுமே மொத்தமா ஒரு செய்தியை ஒரு நேரத்தில் உட்கார்ந்து படிக்க நினைத்தால் அதுல பாதிதான் உள்ள போய் சேரும். ஒரு 50%, ஒரு 65%. இப்ப நாம உட்கார்ந்து பேசுறவ கேட்கிறவ 1 மணி நேரம் 50 நிமிஷம் பயான் ஓடு. இந்த 50 நிமிஷம் மேட்டர் முடிஞ்ச பிறகு 50 நிமிஷம் சொல்ல சொன்ன சொல்லுவோமா? 50 நிமிஷத்துல எவ்வளவு மேட்டர் மண்டையில் நிற்கும்? சொல்லப்பட்ட ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் மைண்ட்ல இருந்தா பெரிய விஷயம். மூளையுடைய சக்தி அவ்வளவுதான். 50 நிமிஷம் பேசுனது முழுக்க, சொன்ன வசனம் முழுக்க கேட்க முடியாது. மண்டை அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்குமா, மூளை சுத்திக்கிட்டே இருக்குமா, எதையாவது ஒண்ணு கேட்ட உடனே டக்குன்னு மூளை வெளியே அவுட் ஆயிரும். உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க உட்கார்ந்துட்டு தான் இருப்பீங்க. இங்கதான் உட்காந்து நம்ம நினைச்சுக்குவோம் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் நம்ம மொத்தம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப எல்லாருமே நம்ம பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த நினைப்புல நம்ம பேசிடணும். அந்த நினைப்பு இல்லாட்டி பேச முடியாது. நீங்க இங்க உட்கார்ந்துருப்பீங்க, உங்க மனசு வேற எங்கேயும் உட்கார்ந்து பயன் பேசிட்டு சும்மா உதாரணம் சொல்றார். ஒரு பெரிய செருப்பு கடை திறக்கப்பட்டது, யாரோ ஒருத்தர் சொல்லாருன்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க டக்கு, ஆகா செருப்பு 450 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம், கீழே மறந்தாப்புல போட்டு வந்துட்டோமே, சைட்ல ஒளிச்சு இடிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம், ஏற்கனவே இப்படித்தான் அன்னைக்கு வாங்கின செருப்பையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க, 2 நாள்ல என்னடா பண்றதுன்னு வண்டி அவர் செருப்பு கடைக்கு போனது, ஏற்கனவே செருப்பு தொலைச்சது, அதனுடைய ரேட்டு இதனுடைய ரேட்டு 20 நிமிஷம் வண்டி அங்கே சுத்திட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு மேம் ஒரு அடி போட, அதுக்கப்புறம் திரும்ப வருவேன். இயற்கையில மனுஷனுடைய மூளையுடைய கெப்பாசிட்டி அப்படிதான் இருக்கு. தொழுகிறோம், பயான விடுங்க, தொழுகிறோம், தொழுகையில அல்லாஹ் முன்னாடி நிக்க முடியுதா? போய் நின்னாப்புல திடீர்னு பார்த்தா ஆளு தெரியல, இமாம் கிராத் ஓதிட்டு இருக்காரு. கிராத்தை கேட்டு அட்டகாசமா இருக்கு, அடையாப்பா நம்ம ஊர்லயும் மதுரையிலையும் இதே மாதிரி தானே அந்த ஆளு ஓதுன கிராத்தும், இவர் கிராத் ஓதிட்டு இருக்காரு. இந்த கிராத்தை கேட்டவன அவர் நினைப்பு எப்படி போகுது, அந்த ஆளு இதே மாதிரிதான் கிராத் ஓதுனார். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த, 1 மாசம் கூடவே சேர்ந்து சுத்தணும். அவர் கூட சுத்தினது, டீ கடைக்கு போனது, சகர் நேரம் வரைக்கும் தூங்காம முடிச்சிருந்தது. போன வருஷம் ரமலான்ல 1 மாசம் அவர் கூட போட்ட கடலை அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு வெளியே போடும். இமாம் ருக்குவுக்கு போய் சஜிதாவுக்கு போய் அத்தையாத்துல உட்கார்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் திரும்புவாரு. அப்ப இவரும் சேர்ந்து திரும்பிடுவார், வேட்டை முடிச்சிருவார். இப்ப மொத்தமா கேட்டா எதுவுமே உள்ள போய் உட்கார்றது இல்ல, கேட்டா கூட எல்லாத்தையும் கிரகிச்சுக்க முடியல. அதனால அல்லாஹ் என்ன பண்றான், நீ மொத்தமா கேட்கிற குர்ஆன நான் மொத்தமா உனக்கு தரலப்பா. ஏன் கதாலிக்கலி நுஸப்பித பிஹி ஃபுஆதக, இவ்வாறு உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வரத்தல் நாவும் தருத்தீரா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சன்னங்கன்னமாக நாம் இறக்கி இருக்கிறோம் சொல்லிவிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இருக்கிறல்ல, 23 வருஷம் இறக்கி இருக்கிறோம்ல, அப்ப ஈஸியா முரண்பாடு கண்டுபிடிக்கிறாம்ல, அதுக்குதான் சொன்னா கண்டுபிடி. எதுக்கெல்லாம் முரண்பாட்டத்துக்கு கையில கொடுக்கிறான், இதான் காரணம். இதுல முரண்பாடு இருப்பதற்கான வாசல் திறந்திருக்கிறது. இது வந்திருக்கிற ரூட்டை வச்சு பார்த்தா
மனிதனுடைய அறிவு சொல்லும் இதுல முரண்பாடு இருக்கும்னு. உன் அறிவு சொல்லுதுல 23 வருஷம் ஒருத்தர் ஒரு காரியத்தை எழுதினார்னா, ஒரு புக்கை எழுதினார்னா முரண்பாடு வரும் அறிவு சொல்லுதுல. அந்த அறிவுபடி சிந்திச்சு ஒரு முரண்பாட்டை காட்டு பார்க்கலாம். ஒன்னையும் காட்ட முடியல, அதுக்கான வாசல் திறந்திருக்கிறது காட்ட முடியல. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் முரண்பாட்டை தூக்கி போட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அடுத்து அந்த முக்கிய காரணம் என்னன்னா 17வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஓ குல்ல செய்யும் ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா, நாம எல்லா விஷயத்தையும் இந்த குர்ஆன்ல ரொம்ப தெள்ள தெளிவா விளக்கி இருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறோம் குர்ஆன்ல. எல்லாத்தையும் சொல்ற ஒருத்தர் வந்தாரு வச்சுக்குவோம். ஒருத்தர் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன்பா, நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் வக்கீலு, நான் மேஸ்திரி, நான் சித்தாளு, நான் ப்ரொஃபசரு, அதை பத்தி தெரியும், இதை பத்தி தெரியும், சித்த வைத்தியம் தெரியும், லேகியம் கொடுக்க தெரியும், எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கேன்னு ஒரு ஆள் வந்து நின்னா முரண்பாட்டுடைய மொத்த உருவமா இருப்பாரு. அப்படிதான் இருப்பாரு. ஒன்ன படிக்கிறதுக்கு ஆவி அந்து போகுது. நீ ஊர் உலகத்தில் இருக்கிற 1000 மீட்டர் படிச்சிருக்கனா படிக்கிற 1000 மீட்டர் சும்மா பார்த்திருக்கிற. நீ டாக்டர் படிச்சிருக்கேன்னு ஓட்ட வந்து ஊசி போட வந்த நாளைக்கே நான் அறிவிச்சிட வேண்டிய சாதா களிமா. அந்த லட்சணத்துல உன் மருத்துவம் இருக்கும். மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டு 5 வருஷம் படிச்சம்பா, டாக்டருக்கு படிச்சிருக்கிற, ஓரளவுக்கு தெரியும், அவன்கிட்ட போய் ஊசியை போட்டா ஓரளவுக்கு நோய் குணமாகணும் பார்க்கலாம். நாம 5 வருஷம் படிச்சிருக்கிற, வக்கீல் தொழிலுக்கு படிச்சிருக்கிற, வக்கீல் எனக்கு சட்டம் தெரியும்னு சொன்னா சரிங்களா, அதையும் படிச்சேன் இதையும் படிச்சேன் இதையும் படிச்சேன்னு இவர்கிட்ட கொண்டு போய் கேச கொடுத்தோம்னா அவ்வளவுதான். நாளைக்கே எதிர்பார்த்திக்கையில வாங்கி கொடுத்துட்டு நம்மளை தெருவில் விட்டுருவார். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க முடியாது. எல்லா விஷயங்களையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அறிவை, சிந்தனையை, ஆற்றலை, அப்படிப்பட்ட ஒரு மூளையை உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கல. எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ல முடியாது. அதுவும் எப்படி சொன்னா அல்லாஹ் இத பாரு, எல்லாம் இருக்கு. குல்ல செய்யும், எல்லா விஷயமும் இருக்கு. உனக்கு என்ன வேணுங்க? கட்டிட பணி வேணுமா? அது குறித்து திருக்குர்ஆனுடைய போதனை வேணுமா? வந்து பாரு சொல்றா அல்லாஹ். புவியியலை பத்தி வேணுமா? உலகத்தினுடைய நடப்பு வேணுமா? நல்லொழுக்க போதனை வேணுமா? உலகத்தினுடைய முன்னேற்றத்தில் எப்படி நீ அதை அதனோடு சேர்ந்து போட்டி போட வேண்டும் என்ற தகவல்கள் வேண்டுமா? தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் வேண்டும். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் அது சொல்லு. அதுவும் சும்மா சொல்லாதே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு 10 மொழி தெரியும். அம்மா எப்படிப்பா 10 மொழி தெரியும்? கொண்டு நான் வாசி காட்டுறேன். ரூபா நோட்டை தூக்கி கொடுத்தா ரூபா நோட்ல போட்டுருக்க மொழி இந்த ஹிந்தி, இந்த இருக்கு இங்கிலீஷ், இந்த இருக்கு தமிழ். அது எவனுக்கு தான் தெரியாது. இது தமிழ்னு சொல்றது அறிவல்ல. அந்த தமிழில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பது அறிவு. இது ஆங்கிலம் என்று சொல்லுவது அறிவல்ல. மொழியை தெரிந்திருக்கிறான், எனக்கு தெரியுமே, இங்கிலீஷ் எப்படி தெரியும்? அதான் இங்கிலீஷ் இருக்க தெரியும், அதுல என்ன இருக்கு வாசிச்சு அர்த்தம் சொல்லுங்க, அது தெரியாதுன்னா உனக்கு இங்கிலீஷ் தெரியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறானே, இது மாதிரி இப்படி போற போக்குல தெரியும்னு சொல்லிவிட்டு அது இங்கிலீஷ்னு சொல்ற அந்த மெத்தட்ல சொல்லல. ஃபஸ்ஸல்னாஹு தஃசீலா, அதை நாம் தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றையும் எதை பத்தி விளக்கினாலும் சரி ரொம்ப தெளிவாக விளக்குவோம். முரண்பாடு வருமா இல்லையா? எல்லாத்திலையும் கால் வச்ச ஒருத்தன் இதுலயும் அறகுறை, அதுலயும் அறகுறை, அதுலயும் அறகுறை, இதுல பாதி அதுல பாதி அதுல பாதி, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலம் வாங்கல, அந்த லட்சணத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு கண்டிப்பாக முரண்படுவார். அப்ப அதுக்காக நான் சொல்றோம். அப்படி இருந்த ஒருத்தர் முரண்படுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் சொல்றேன்னு ஒரு ஆள் வந்தா தப்பு தவறுமா சொல்லுவாரா இல்லையா? நான் வர்றேன் பாரு, குர்ஆன் வருது பாரு, இது எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லுது. உன் அறிவு என்ன சொல்லுது? உன் அறிவுப்படி பார்த்தால் எல்லாவற்றையும் சொல்லுகிறவன் முரண்பட வேண்டும். படி சொல்லு. எல்லாத்தையும் சொல்றனால இதுல ஒரு தப்பை காட்டினி, இதுல ஒரு முரண்பாட்டை காட்டினி. 23 வருஷமா இறங்கி இருக்குது, ஒரு முரண்பாட்டை காட்டினி. முரண்பாட்டை நிரூபிச்சுட்டா முடிஞ்சு போச்சு மேட்ரு. வேற எந்த தவறையும் சொல்ல தேவையில்லை. தத்துவம் சரியில்லை, வழிபாடு சரியில்லை, குற்றவியல் ஒன்னும் சொல்ல வேணாம்பா. முரண்பாடு நிரூபி, ஒரே செகண்ட்ல மேட்ரு க்ளோஸ் ஆயிரும். அழைக்கிறான் அல்லாஹ்.
முரண்பாட்டை கண்டுபிடிக்க ஒருத்தரை காணும். கண்டுபிடிக்க வந்தவர்கள் அத்தனை பேருமே சரணாகதி, எந்த முரண்பாடும் இல்லை. அத்தனை பேரும் ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார்கள். குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லை. இதுவரைக்கும் படிச்சு பார்த்த எல்லோரும் ஒத்துக்கொண்ட மிகப்பெரிய உண்மை, குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இல்லை. முரண்பாடு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான், வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதில் அதிகமான முரண்பாடு இருக்கும். இது அல்லாஹ்விடமிருந்து தான் வந்திருக்குது, இறைவனிடமிருந்து தான் வந்திருக்குது. அதனால இதுல எந்த முரண்பாடும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக இது இறை வேதம் என்பதனை சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளில் திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் அல்லாஹ் சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்? ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்குறாங்க, பல வருஷம் உட்கார்ந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்குவோம். படிச்சு பார்க்கும்போது முரண்பாடு தெரியாமல் இருக்கலாம், அது முரண்பாடு இல்லை என்று கூட சில நேரங்களில் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் காலங்கள் கடந்து சென்றால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை பின்னால் வரக்கூடிய காலம் முரண்பாடு என்று மறுத்துவிடும், முரண்பட்டுவிடும், காலத்தோடு முரண்படும். புத்தகத்தில் இருக்கிற ஒரு செய்தி இன்னொரு செய்தியோட முரண்படாமல் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற மொத்த செய்தியையும் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அந்த செய்திக்கும் இப்ப இருக்கிற இந்த காலத்துக்கும் ஒத்து வராது. இது அப்போ சரி, 100 வருஷத்துக்கு முந்தி சரி, அப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாம், இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. காலம் அதை முரண்படுத்தும். அது மாதிரி பிற்காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு இது முரண்பட்டதா? வருடம் 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது, காலம் இதை முரண்படுத்தி இருக்கிறதா? உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்கள், எந்த பெரிய அறிஞர் எழுதினாலும் சரி 100 வருஷம் தாண்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேல்யூவேஷன் டைம் முடிஞ்சு, அவ்வளவுதான் தூக்கி ஓரத்தில் வைப்பார். ஏதோ 4 செய்தி நல்ல செய்தி இருக்கு எடுத்துக்குவோம், ஒரு 6 செய்தி நல்ல சொல்லாரு எடுத்துக்குவோம், மற்றதை தூக்கி ஓரம் கேட்டு அவர் சொன்ன காலம் வேற, நம்ம இருக்கிற காலம் வேற. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, நாகரிகம் உயர்ந்து போச்சு, கண்டுபிடிப்புகள் எல்லாம் பயங்கரமா வந்துருச்சு. இந்த காலத்துக்கு அந்த காலத்து சட்டம் ஒத்து வராது, மாத்து, திருத்து, தூக்கி வையி, எடுத்துக்காத என்றுதான் உலகம் சொல்லி இருக்கிறது. எத்தனை செய்தி அது மாதிரி. இதுவரைக்கும் வந்து எந்த புத்தகத்தை எடுத்துங்க, இன்னைக்கு தமிழ் மக்கள் சொல்றது யாருதான்? தமிழ் அறிஞர்கள் கூடக்கூடிய இடங்களில் எல்லாம் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ், பழங்கால தமிழ் நூல் சொல்றதா இருந்தா அதுல குறிப்பிடத்தகுந்த இடத்துல திருக்குறள் நிற்கிறது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் வருஷம் 2050 தொட்டுவிட்டது. 2050 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த புத்தகத்தை எழுதினாரு. அது உலக பொதுமறை, உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டி. இன்னைக்கும் பேசுறாங்க, ஊருக்கு ஊரு திருக்குறள் மன்றம் வைக்கிறாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் திருக்குறளை படிச்சு கொடுக்கிறாங்க. அதை மனப்பாடம் பண்ணி தலைகீழா சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் பொறுக்கை வழங்குகிறார்கள். இது மாதிரி திருக்குறளை வளர்ப்பதற்கு, அதனுடைய கருத்துக்களை உலகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிமுறைகளையும் தமிழக அரசு, தமிழ் அறிஞர்கள் கையில் எடுத்து உலகத்தின் மத்தியிலே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றீங்களே, வருஷம் 2000 ஆயிடுச்சு, உலகத்துக்கு வழிகாட்டுது என்று சொல்கிறார்கள். படிச்சு பார்த்தா பல 100 செய்திகள் அவர் காலத்துக்கு ஓகே, அவர் பெரிய ஆளுதான், நல்ல பெரிய தாடிதான், நல்ல சிந்தனையாளர் தான், மறுக்க முடியாது. ஆனாலும் எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுப்பா. ஏதோ ஒரு 4 ஏத்துக்க, ஒரு 10 ஏத்துக்க, ஒரு 20 ஏத்துக்க, அந்த லெவல்ல தான் திருவள்ளுவருடைய திருக்குறள் உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகம் இருக்கு. எத்தனையோ விஞ்ஞானத்தை பத்தி பேசுறாரு. அவர் காலத்துல என்ன அறிவோ விஞ்ஞானத்தை பத்தி அதை பேசிட்டு போயிடுறாரு. இந்த காலத்துல விஞ்ஞானத்தை பார்த்தா அன்னைக்கு விவரம் தெரியாத காலத்துல, அது மாதிரி கருவிகள் எல்லாம் இல்லாத காலத்துல சொல்லிவிட்டாரப்பா, விடப்பா, ஓரம் கட்டுற மாதிரி. சந்திரனை பத்தி பேசுறாரு, சந்திர கிரகணத்தை பத்தி பேசுறாரு. அந்த காலத்துல அந்த ஒரு சாமி கழுத்துல கிடந்த பாம்பு முழுங்குதுன்னு அது ஒண்ணு சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அந்த காலத்து நம்பிக்கையை சொல்லிட்டாரு. இந்த காலம் வந்து பார்த்தா அது என்னப்பா, சந்திரன் என்ன சாமி கழுத்துல உட்கார்ந்து நெத்தியில இருக்கிற பெறையாது, அது பூமிக்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற துணைக்கோள்,
சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி ரிஃப்ளெக்ட் அடிக்குது. அங்க போய் இறங்கி அதுல ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் மனுஷன். பார்த்தா அவர் சொன்னது ஒத்து வரல, தூக்கி ஓரங்கிட்டு, அதுக்கு ஓரங்கிட்டப்பா, சரி வரல ஓரங்கிட்டு. இது எத்தனையோ செய்தி சொல்றாரு. புலால் உண்ணாது, மாமிசம் சாப்பிடாத, சாப்பிடுறது பாவம், சாப்பிட்டவன் மழையனா இருப்பான், அறிவிட்டு போயிருவான் என்றெல்லாம் மாமிசம் சாப்பிடுறவங்களை பத்தி புலால் உண்ணாமை என்று ஒரு பெரிய அதிகாரமே போட்டு வச்சிருக்கிறார். ஆடு மாடு இறைச்சி கவுச்சி ஐட்டம் எதுவும் திங்காது அப்படிங்கிறார். அவர் சொல்றபடி அவர் சொல்ற காலத்திலே பார்த்தா கூட அவர் இருந்த ஊருக்கு வேணா இது ஒத்து போயிருந்திருக்கலாம். உலகம் முழுக்க ஒத்து போகுமா? உலகத்துல பல பேரு கவுச்சியை தவிர வேறு எதையுமே பார்க்காத பல மனிதர்கள் உலகத்தினுடைய சில பகுதிகளில் இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்க கத்திரிக்காய் கிடையாது, உருளைக்கிழங்கு கிடையாது, மல்லிக்கீரை கிடையாது, கருவேப்பிலை கிடையாது, வெண்டைக்காய், புடலைக்காய், அவரைக்காய், சீனரிக்காய், ஒரு காய்கறி கிடையாது. இருக்கிறது எல்லாம் கடல்ல நீந்தக்கூடிய மீன்கள் மாத்திரம் தான். பூமியினுடைய துருவ பகுதின்னு சொல்லுவேன். பூமியினுடைய 2 பக்கத்துல சூரியனுடைய அந்த வெளிச்சம் மிக குறைவாக படக்கூடிய இடம். முழுக்க முழுக்க அப்படியே பனிக்கட்டியா நிரம்பி இருக்கும். எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பகுதி. அங்க எந்த காய்கறி ஒண்ணும் கிடையாது. நீ காய்கறியத்தான் நீங்க மீனை திங்காத, கவுச்சியை திங்காதுன்னா செத்து சுண்ணாம போயிட வேண்டியதான். அவர் இருந்த ஊருக்கு ஓகே, எஸ்கிமோ ஊருக்கு அதை இங்க கொண்டா கல்லு ஓரம் கல்லுன்றோம். குர்ஆன் அப்படி சொல்ல முடியுமா? காலத்தால் முரண்பட்டது, இடத்தால் முரண்பட்டது, நேரத்தால் முரண்பட்டது, எதுவும் சொல்ல முடியாது. 1500 ஆண்டுகளை கடந்து விட்டது. அன்றைக்கு எப்படி குர்ஆன் இந்த உலகத்திற்கு தேவையாக இருந்ததோ, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியதோ, அதே போன்று இன்றைக்கும் திருமறை குர்ஆன்ல இருக்கிற எல்லா மகனையும் எல்லா உலகத்துக்கு தேவை. இன்னும் சொல்வதாக இருந்தால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் உலகத்துக்கு தேவைப்பட்டதோ அதை விட பல 100 மடங்கு அதிகமாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருக்குர்ஆனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு போதனையும் ஆகா இது வேணும்பா, இது இல்லாட்டி பிரச்சனை, இது இல்லாட்டி சிக்கலு, இது இல்லாட்டி குழப்பம், இது இல்லாட்டி வெட்டுக்குத்து, இது வேணும், இது வேணும், இது வேணும் என்று திருக்குர்ஆனை விரும்புகிறவர்களும் எதிர்ப்பவர்களும் யாராக இருந்தாலும் குர்ஆன்ல சொல்லி இருக்கிற போதனை உலகத்துக்கு வந்தே தீரணும் என்று காலம் கடந்ததற்கு பிறகும் விரும்பக்கூடிய அளவிற்கு குர்ஆனுடைய போதனை இருக்குது. காலம் கூட குர்ஆனை முரண்படுத்தல. எந்த ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு இது இன்னைக்கு பொருந்தான்னு குர்ஆன்ல சொல்ல முடியுமா? எவ்வளவு சொல்றாங்க. பெற்றோரை பத்தி பேசுறான், பெற்றவங்களுக்கு பணிவிடை செய்யி, ஒபில் வாலிதைனி ஹஸானா, பெற்றவங்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும் 17 அத்தியாயம் 23 சொல்றான். இன்னைக்கு பெற்றவங்களுக்கு எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப உபகாரம் செய்யறாங்க. இந்த வசனம் தேவைன்னு ஒதுக்க முடியுமா? இன்னைக்குதான் ரொம்ப தேவைப்படுது. எந்த பிள்ளை அந்த காலத்திலேயாவது வச்சு பராமரிச்சாங்க. சமூக அமைப்பு அக்கம் பக்கத்து வீட்டுக்கு பயந்துகிட்டாவது, 4 பேர் தப்பா பேசுவாங்களே நினைச்சுக்கிட்டாவது பெற்றவங்களுக்கு கடைசி நேரத்தில் கஞ்சி ஊத்துனாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம, சமுதாயம் என்ன பேசுவாங்க அந்த சிந்தனை கூட இல்லாம பெற்றவரத்தை ஆளாக்கிய பெற்றவங்களை நடுரோட்டில் விட்டுவிட்டு அவங்களுடைய காசு பணத்தை சுரண்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா? பெற்றவங்க முதியவர்கள் நடுரோட்டில் நிற்கிறாங்களா இல்லையா? முதியோர் இல்லங்கள் திறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த வசனம் தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. பெற்றவங்களை பராமரிச்சுக்க. உலகத்துக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திற்கு இறக்கி வைக்கப்பட்ட வசனத்தை மாதிரி குர்ஆன் பேசுது. அதே மாதிரி மதங்களுக்கு இடையிலே பல்வேறு சண்டைகள், மதத்தவர்களுக்கு இடையில இவர் வணங்கக்கூடிய தெய்வங்களை, இவர் மதிக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த பொருட்களை அவர் இன்னொருத்தர் பேசுறாரு, ஏசுறாரு. உடனே 2 பேருக்கு மத்தியில சண்டை. இவன் அவன் மதத்தை ஏச, அவர் இவர் மதத்தை ஏச, 2 பேரும் மல்லுக்கு நின்று வெட்டிக்க குத்திக்க எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. வருஷம் இப்ப தமிழகத்துல கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழிபாடு புதுசா உருவாக்கப்பட்டு உள்ள திருச்சி விநாயகர் சதுர்த்திங்கிற பேர்ல ஊருக்கு ஊர்வலம் போறோம். எங்க போவேன்? பள்ளியாசம் இருக்கிற பக்கம் தான் போகணுமா? அங்கதான் போவோம். அதான் எங்க ரூட்டு. ஏதாவது ஒரு ரூட்ல போகலாம். இங்கதான் வருவோம்னு இங்க முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய இறைவனை, இறை தூதரை வழிபடக்கூடிய பள்ளிவாசல்களை இது மாதிரி கொச்சையான வார்த்தைகளை சொல்லி ஏசி பேசி திட்டி கலவரங்களை உருவாக்கி
10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல் நொறுக்கு. எது? ஊர்வலம் போகக்கூடிய ஒரு வழிபாட்டு ஊர்வலம் என்று செல்கிறார்கள். எதுக்கு இந்த கோஷம்? பிறர் மதிக்கக்கூடிய பொருட்களை விமர்சித்து 2 பேருக்கு இடையில சண்டை. குர்ஆன் சொல்லுது 6வது அத்தியாயம் 108வது வசனத்துல, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவன் பிகைரில் மின். அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்க திட்டாதீங்க. நீ திட்டினா விவரம் தெரியாம அவங்களும் திட்டுவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தேவையில்லை இந்த வசனம். இந்த போதனை உலகத்திற்கு இன்றைக்கு அவசியமா இல்லையா? கண்டிப்பா தேவை. அது வந்தால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் வெட்டு குத்து குறையும். உலகத்துக்கு திருக்குறானுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. பழிக்கு பழி வாங்கி ஒருத்தன் கொன்னாமல ஆளை பிடிச்சு சந்தியில நிப்பாட்டி கொன்னவன அதே மாதிரி உசுரை எடு. 4 பேர் முன்னிலையில அடுத்து உசுரை எடுப்பானா? கத்தியை தூக்குவானா? பயம் வருமா வராதா என்று சொல்கிறது. இன்றைக்கு தேவையா இல்லையா? உலகத்துல கொலையே இல்ல, யாரும் யாரையும் கொலை பண்றது இல்ல. கொலை பண்றதுன்னா என்ன? அது எங்க கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் எதுக்குன்னு கேட்டா நியாயம். உலகம் அப்படி ஆயிருக்கா? அது ஆகுமா? கியாமத்து நாள் வரைக்கும் இந்த குரோதம், விரோதம், கொலை, பழி இருந்துகிட்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆனுடைய இந்த தேவை இருந்து கொண்டே இருக்கும். மது அருந்தாது அன்னைக்கு சொல்லிச்சு குர்ஆன், இன்னைக்கும் சொல்லுது. அன்னைக்கு தேவைப்பட்டதை விட இன்னைக்கு அதிகமா தேவைப்படுது. அன்னைக்காவது மது இயற்கையான பொருட்கள் இருந்து மதுவை காய்ச்சி குடிச்சாங்க. பேரிச்சம்பளத்தை ஊற வச்சு பூமிக்கடியில 4 நாள் வச்சு புளிச்ச உடனே எடுத்து குடிப்பா ஒரு விதமான மப்பாவும் கிறங்கி படுத்து எஞ்சி போயிடும். அது அந்த காலத்து மது. இன்னைக்கு எப்படி விதவிதமா மது தயாரிக்கிறான். குடிச்சு புட்டு அங்கங்க கொத்து கொத்தா செத்து சாகுறாங்க. விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், எல்லாம் கள்ளச்சாராயம். சாராயத்துல கள்ளச்சாராயம், நல்ல சாராயம். சாராயம்னால கெட்டதான அப்படின்னா அது கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட வந்திருக்குது. இது கவர்மெண்ட் சீல் இல்ல, அதனால அது கல்லது, இது நல்லதுங்க. விதவிதமா தயாரிக்கிறான். குடிச்சா அப்படி உடம்பு பூரா அறுக்குது, நுரையீரல் சாகடிக்குது, ரத்தத்தில் இருக்கிற வெள்ளையோட சிறப்பு எல்லாத்தையும் சிதைக்குது, மனித உடலை பலகீனமாக்குது, காசு வளத்தை கரியாக்குது, மனித சக்தியை ஒழிக்குது. அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு. குடிச்சாமல குடிக்க ஆரம்பிச்சு ஆளை காலி பண்ணி விடுது. மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த மதுபானம். இதுல இருந்து மனுஷனை மீட்டெடுக்கிறமா இல்லையா? குர்ஆன் சொல்லுது 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல, அதெல்லாம் சைத்தானுடைய கெட்ட காரியம்பா. ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அதுல இருந்து விலகிக்க, அதுல இருந்து நீங்கி வா. குர்ஆன் அறைகூவல் விடுது. இது தேவைதானே? விபச்சாரம் செய்யாதே, திருடாதே. ஒருவேளை திருடுனாலும் திருடுறவன சும்மா விட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஆளை பிடிச்சி கையை தரிச்சிடு. அதுக்கப்புறம் யோசிப்பான். அது பக்கத்துல உள்ளவனா யோசிப்பான். ஒரு திருட்டு போயிருக்கான்னு வச்சுக்குவோம், ஆளை பிடிச்சி கையை தரிச்சாச்சு, ஏன்னா திருடுனர். திருடினதுக்கு பிறகு திரும்பவும் கையை வெட்டின பிறகு திருடணும் நினைப்பு வந்தா கூட பக்கத்தோட உஷாரா இருப்பாங்களே, பார்ட்டிக்கு கையை காரணம் மேப்படி பார்ட்டி போல இருக்குது, கவனமா வச்சுக்க, பைய வயில வச்ச கையை எடுக்க மாட்டான். வேணுமா இல்லையா இந்த சட்டம்? மாதிரி எந்த சட்டத்தை பார்த்தாலும் சரி, அரசியல் சட்டமாக இருந்தாலும் நல்ல போதனைகளாக இருந்தாலும் திருக்குர்ஆன் வழங்கக்கூடிய அத்தனை வழிகாட்டுதல்களும் இன்னைக்கும் தேவை. தேவையில்லை என்று ஒன்ன தூக்கி போட முடியல, இது முரண்பட்டுச்சுன்னு சொல்ல முடியல. அந்த காலத்திற்கு ஓகே, இந்த காலத்திற்கு ஓகே இல்லைன்னு சொல்ல முடியல. காலம் கடந்தும் திருமறை குர்ஆன் இன்னும் பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த திருமறை குர்ஆனுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் உலகத்திற்கு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த கோணத்தில் பார்த்தாலும் காலம் தாண்டி வந்த பிறகு முரண்படுமான்னு பார்த்தா அப்படியும் முரண்பட வழி இல்ல. முரண்படல, இதுவரைக்கும் முரண்படல. ஒருவேளை இனிமேல் முரண்படுமா அப்படி பார்க்கணும்ல. சரி, 1400 வருஷம் ஆயிருக்குப்பா, இது ஒரு பெரிய காலம் இல்ல. இன்னொரு 50,000 வருஷம் போச்சுன்னா அப்பம் பாரு முரண்பாடு வரத்தான் செய்யும்னு சில பேர் சும்மா பேசலாம். ஒருவேளை அப்படி முரண்பட வாய்ப்பு இருக்கிறதா? அப்படியும் முரண்படலாம். எப்ப முரண்படும் தெரியுமா? அந்த செய்தியை சொல்வதற்காக எடுத்திருக்கிற கருவி இருக்கிற மொழி என்ற கருவி, அந்த மொழி மக்கள் மத்தியில இருந்து ஒளிஞ்சு போச்சுன்னா அப்ப முரண்பாடு வரலாம். ஒண்ணுமே புரியல, மொழி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஈப்ரு மொழிங்கிறாங்க, அராமிக் மொழிங்கிறாங்க,
பைபிள் இறக்கப்பட்ட மொழி, பைபிளுடைய மூல மொழிங்கிறாங்க. இன்னைக்கு லெவல் என்ன? ஹீப்ரு மொழி உலகத்துல அசல் மூல ஹீப்ரு மொழி உலகத்துல இல்ல, அராமிக் மொழி உலகத்துல இல்ல. இப்போ உலகத்தில் அந்த மொழி வழக்கொழிந்து விட்டது என்று சொன்னால் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு உள்ள கொண்டு சேர்ப்பாங்க. இப்படித்தான் இருந்துச்சு, அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு பைபிள்ல சேர்க்கிறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில இருந்து பைபிள் வெளியிட்டா தமிழ்நாட்டுக்காரர் 2 சேர்த்து எழுதுற, பெங்களூர்ல இருந்து பைபிள் வெளியிட்டா பெங்களூருக்காரர் 2 வார்த்தையை சேர்த்து இப்படித்தான் பைபிள் அப்படிங்கிறாரு. ஏன்? மூல மொழி இல்ல, ஒரிஜினல் இல்ல, மொழி அழிஞ்சு போச்சு. அது மாதிரி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தால், மொழி அழிஞ்சு போகக்கூடிய மொழியாக இருந்தால், நீங்க சொல்ற மாதிரி இன்னும் ஒரு 50 வருஷம் 50,000 வருஷம் போன பிறகு, இன்னும் ஒரு 1,00,000 வருஷம் போனதுக்கு பிறகு இது அழிந்து போவதற்கு, இந்த குர்ஆன் தேவையில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம். அப்படியா? இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற மொழி இருக்கிறது அரபி மொழி. அரபி மொழி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒரு சிறந்த மொழி, இதான் உலகத்தில் உயர்ந்தது, இதுதான் அரபி மொழி தேவ மொழின்னு சொல்ல வரல. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் தூதர்கள் வந்திருக்கிறாங்க, மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இறுதி வேதத்தை விளங்குவதற்காக இறைவன் தேர்ந்தெடுக்கிற மொழி இருக்குதே, அது இன்னும் உலகம் அழிகிற வரைக்கும் அழிவதற்கு எந்த சாத்திய கூறுகளும் இல்லை என்று இன்றைய மொழியை ஆய்வு செய்யக்கூடிய மொழியியலாளர்கள் அடித்து சொல்கிறார்கள். அல்லாஹ் மொழியை பத்தி சொல்றான். நீங்க நினைக்கிற மாதிரி பின்னாடி முரண்படலாம்ங்கிறிய, அதுக்கு சான்ஸே இல்ல. நான் அப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்படி 46வது அத்தியாயம் 12வது வசனத்தில் சொல்கிறார், வஹாதா கிதாபுன் முஸத்திகுன் லிசானன் அரபியன் லியுன்திர அல்லதீன ஸலமு வ புஷ்ரா லில் முஹ்ஸினீன். வஹாதா கிதாபுன் முஸத்திகுன், இதோ இந்த வேதம் உண்மைப்படுத்துகிற வேதம். லிசானன் அரபியன், அரபி மொழியிலே அருளப்பட்டிருக்கிற வேதம். ஏன்? லியுன்திர அல்லதீன ஸலமு, அநியாயக்காரர்களை எச்சரிப்பதற்காகவும், வ புஷ்ரா லில் முஹ்ஸினீன், நல்லோர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்காகவும் அரபி மொழியில் அமைந்திருக்கிற இந்த வேதத்தை நாம் வழங்கியிருக்கிறோம். இன்னொரு இடத்துல அதே மாதிரி அரபிங்கிற அழுத்தி சொல்றான். அரபியில இருக்கிறோம், அரபியில இருக்கிறோம், ரொம்ப அழுத்தம் கொடுத்தா சொல்றான். 42வது அத்தியாயம் 7வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது, وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ قُرْآنًا عَرَبِيًّا لِتُنذِرَ أُمَّ الْقُرَى وَمَنْ حَوْلَهَا. இதோ இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை உமக்கு நாம் வஹியாக அறிவித்திருக்கிறோம், அரபி மொழியில் அமைந்திருக்கிற இந்த குர்ஆனை. ஏன்? லிதுன்திர உம்முல் குரா, உம்முல் குரா என்ற மக்காவை, மக்காவுக்கு உம்முல் குரா தன் நகரங்களின் தாய் என்ற ஒரு அடைமொழி உண்டு. மக்காவையும் மக்காவை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நீர் எச்சரிக்கை செய்வதற்காக அரபி மொழியில் இந்த குர்ஆனை அருளியிருக்கிறோம். இன்னும் சொல்றான் 41வது அத்தியாயம் 44ல, வலவ் ஜஅல்னாஹு குர்ஆனன் அஜமியன், இந்த குர்ஆனை நாம் ஆக்கி இருந்தால், அஜமியன் அரபி அல்லாத வேறொரு லாங்குவேஜ்ல இந்த குர்ஆனை கொடுத்திருந்தால், லகாலு லௌலா ஃபுஸ்ஸிலத், அப்ப இவங்க சொல்வாங்களோ, என்னப்பா இது தெளிவில்லையே, இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தப்படக்கூடாதா? குர்ஆன் அரபியில இருக்குது, குர்ஆன் வேற மொழியில இருக்குது, இவர் அரபிக்காரரா இருக்கிறாரு, தெளிவு இல்லையே, பத்தலையம்மா, புரியலையம்மா. அதனாலதான் நாம இந்த குர்ஆனை அரபியில இறக்கியிருக்கிறோம். குர்ஆன் அரபியில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதன் மூலமாக தெளிவுபடுத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக உலகத்திற்கு செய்தியை சொல்லணும்னு அரபிய ஸ்பெசிபிக்கா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏன்? இந்த மொழி உலகம் உள்ளவரை வாழுகிற மொழி. மொழியை சொல்றாங்க, ஒரு மொழி ரொம்ப காலத்துக்கு நிக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,00,000 பேராவது அந்த மொழியை பேசுறவங்க இருக்கணும். மொழி தெரிஞ்சவங்க ஒரு 1,00,000 பேராவது இருக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி அமெரிக்காவில் ஒரு பொம்பளை இறந்து போனான். அந்த பொம்பளை இறந்ததோட ஒரு மொழி இறந்து போச்சான். ஏழக்கு மொழின்னு ஒரு மொழி இருந்துச்சான். உலகத்துல கடைசியா அந்த ஏழக்கு மொழியை தெரிஞ்ச ஒரே பொம்பளை அவ ஒருத்திதான் இருந்தாலும். அவங்க ஃபேமிலியில பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா. அந்த அக்கா கொஞ்ச நாளைக்கு முந்தைய இறந்து போயிட்டா.
அந்த மொழியை பேசுறதுக்கு கூட இருந்த ஒரு ஆளும் காலி, இவன் ஒருத்தி மட்டும் இருந்திருக்கிறான். கடைசியா பத்திரிகைகள் சொல்கிறது, உலகத்திலேயே இந்த ஏஎக் மொழி இவரோடு அழிந்து விட்டது. இது மாதிரி மொழி எல்லாம் அழிந்து வைக்குதுங்கிறாங்க. 1,00,000 பேராவது இருந்தா தான் ஒரு மொழி காலாகாலத்துக்கு நிலைத்திருக்கும்னு. ஆனா இந்த மொழி, இதை பேசக்கூடிய மக்கள், இது எங்கெல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறது, எத்தனை கோடி மக்களை இந்த மொழி சென்றடைந்திருக்கிறது என்ற தகவலை வைத்து பார்த்தாலும் குர்ஆன் கியாமத் நாள் வரை முரண்படாமல் ஜீவித்திருக்கக்கூடிய ஒரு மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. அந்த மொழியினுடைய தன்மைகள் என்ன, அது எப்படியெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிறது என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ்